السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحابه الهدى. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إن الله عز وجل أحب قوما ابتلاهم فمن رضي فله رضي فلم سخط فله سخط أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله الحمد لله. இன்றைய காலத்தில் நம்முடைய மக்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை பிற மனிதர்கள் புரிந்து கொள்வார்களா அல்லது மாட்டார்களா? நாம் செய்யும் இந்த செயலை நம்முடைய உறவினர்கள் புரிந்து கொள்வார்களா அல்லது மாட்டார்களா? ஏன் நம்முடைய நண்பர்கள் நாம் செய்த இந்த செயலை புரிந்து கொள்வார்களா அல்லது மாட்டார்களா? ஏன் நம்முடைய பெற்றோர்கள் நாம் செய்த செயலை இவர்களாவது புரிந்து கொள்ள மாட்டார்களா? நாம் செய்த செயலின் காரணமாக இவர்கள் திருப்தி அடைய மாட்டார்களா என்று ஒவ்வொரு செயலையும் நாம் பார்த்து பார்த்து எந்த செயலை நம்முடைய வாழ்வில் நாம் செய்தாலும் ஒவ்வொரு செயலையும் நாம் யோசித்துத்தான் நாம் செய்கிறோம் நண்பர்களே. எதற்காக? கேவலம் இவர்களுடைய பொருத்தத்திற்காக வேண்டி, இவர்களுடைய எந்த பயனும் தராத இவர்களுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நாம் இவ்வாறு செயல்படுகிறோம் நண்பர்களே. இவருடைய பொருத்தம் எந்த ஒரு பிரயோஜனமும் தராது, இருந்தாலும் நமக்கு இவர்களுடைய பொருத்தம் தான் தேவை. அப்படிதானே? யாருக்காக, யாருடைய பொருத்தத்திற்காக வேண்டி சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய உயிர்களை அற்பமாக கருதினார்களோ அப்படிப்பட்ட அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்குமா அல்லது கிடைக்காதா? அப்படிப்பட்ட அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்காமலே போய்விடுமா என்று எந்த ஒரு யோசிப்பும் நமக்கு கிடையாது, எந்த ஒரு சிந்தனையும் நமக்கு கிடையாது. இன்னும் அதே சமயம் யாருடைய பொருத்தத்திற்காக வேண்டி அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 40 நாட்கள் வரை அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி ஏங்கினார்கள். அப்படிப்பட்ட ரப்பு தஆலாவுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்று எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் நாம் செயல்படுகிறோம் நண்பர்களே. இன்று நம்முடைய மக்கள் அவருடைய வாழ்க்கை நடைமுறை இவ்வாறு இருக்கிறது. நம்முடைய செயல் நம்முடைய இந்த மக்கள் பொருத்தத்திற்காக, இந்த மக்களுடைய பொருத்தத்திற்காகவும் இவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளுக்கு நாம் மாறு செய்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள் தெரியும், இருந்தாலும் தாடி வைக்க மாட்டான். ஏங்க தாடி வைக்கணும்னு சொல்லி கேட்டா அதுக்கு நம்ம பல காரணங்களை சொல்லுவோம். நான் வேலை பார்க்கிற இடத்துல தாடியெல்லாம் வைக்க கூடாது. அதே நான் இப்ப ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கேன், தாடியெல்லாம் வச்சா ஒரு டிசிப்ளினா இருக்காது. இன்னும் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, தாடி வச்சு அசிங்கமா இருக்கும், அதுவும் டிசிப்ளினாவே இருக்காது, அதனால தாடி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் விஷயம், டிசிப்ளின்னாலே அவங்க எதுவும் தெரிஞ்சுக்கல. ஒழுக்கம், ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்முடைய அந்த வெளி தோட்டத்துல கிடையாது, நம்முடைய செயல்முறை, நம்முடைய செயல்முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்முடைய ஒழுக்கம் எப்படி இருக்கு தெரியும். இதை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க டிசிப்ளினா என்ன அப்படிங்கிறதுனா இந்த தாடியை சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நமக்கு தெரியும், நம்ம எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம். இந்த ஹர்பஜன் சிங், ராஜீவ் சிங் அப்படிங்கிற சிங்கள முடிவுகள் பேரு, இவங்க என்ன பண்றாங்க, தலப்பா கட்டிருப்பாங்க தெரியுமா கடையில, இவங்களும் தான் நம்ம மாதிரி வேலை செய்யறாங்க. இவங்களும் தான் இன்னைக்கு பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆபீசர்ஸா இருக்காங்க. இன்னும் இவங்களும் தான் இன்னைக்கு ஸ்கூல்ஸ் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த தலப்பா கட்டிட்டு தான் ஸ்கூலுக்கு போவாங்க. ஏன்? அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் அப்ரூவல் தந்துருக்குங்க, கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்கு நீங்க தலப்பா கட்டலாம்னு சொல்லி. ஏன் காரணம்? அவங்க அவங்களுடைய மார்க்கத்துல அவங்களுடைய அந்த கோட்பாடு இருக்கான். அதன் காரணமா கவர்மெண்ட் அங்க அப்ரூவல் தந்திருக்கு. இன்னைக்கு நாம நம்முடைய கோட்பாடு சரியா இல்லாததன் காரணமாக தான் இந்த மாதிரி செயல்கள் நடக்குது. இன்னைக்கு நாம யாருக்காக வேண்டி தன்னுடைய மனைவிக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அதிகமான ஆண்கள் தாடி வைக்கிறது கிடையாது. இன்னும் நம்முடைய நண்பர்கள் தாடி வச்சா நம்முடைய நண்பர்கள் என்னடா கேலி செய்வாங்களோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதிகமான நபர்கள் தாடி வைக்கிறது கிடையாது. நம்முடைய சொந்தங்கள்
தாடி வச்சா நம்முடைய சொந்தக்காரங்க நம்ம மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய பேர் தாடி வைக்கிறது இல்லை. இன்னும் அதே மாதிரி நம்ம ஒரு ஊருக்காரங்க, என்னடா உங்க அப்பாவுக்கே தாடி இல்லை, நீ போய் தாடி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு இலக்காரமா ஒரு ஏளனமா பேசுவாங்க என்பதற்காக வேண்டி தாடி வைக்கிறது கிடையாது. நண்பர்களே, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம யாருக்காக வேண்டி அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு மாறு செய்யறோமோ, நாளைக்கு அல்லாஹ் அவர்களை நம் மீது கேவலப்படுத்துற அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிடுவான். நம்ம அவங்க முன்னாடி அல்லாஹ் ரொம்ப கேவலப்படுத்திடுவான் நாம் சொல்லுவோம். நண்பர்களே, அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில சுவனவாசிகள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான், யா அஹ்லல் ஜன்னah, சுவனவாசிகளே அப்படின்னு. அப்போ சுவனவாசிகள் எல்லாரும் அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, லப்பைக ரப்பனா, யா அல்லாஹ் இதை விட்டோம், வஸஅதைக, இன்னும் உனக்கு அடிப்படை நிறுத்தம் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா அந்த மக்கள் கிட்ட, அந்த சுவனவாசிகள்கிட்ட கேட்பான், ஹல் ரதீத்தும், நீங்க பொருந்திக்கிட்டீங்களா? நான் கொடுத்த இந்த சுவனத்தை, இந்த சுவனத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்பங்களையும் என்னுடைய இந்த ராஜ்யத்தையும் நீங்க பொருந்திக்கிட்டீங்களான்னு சொல்ல அவங்க நான் கேட்பான். அப்போ சுவனவாசிகள் சொல்லுவாங்க, மாடனா அல்லா நறுவி, எங்களுக்கு என்ன யாருலா அப்படின்னு சொல்லி, ஒக்கது அதைத்தனா, நீங்களுக்கு என்னென்ன கொடுத்திருக்க, ஒக்கது அதைத்தனா மானம் தூரத்தி அஹதன் மின் ஹல்கிக, இந்த படைப்பினங்களுக்கும் கொடுக்காத, இந்த படைப்பினங்களுக்கும் தராத எவ்வளவோ இன்பங்களை, எவ்வளவோ சுவனத்தை, எவ்வளவோ ரஹ்மத்தை நீங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த சுவனவாசிகள்கிட்ட சொல்லுவான், அல்லாஹ் வதைக்கும் அஃதல் மின் ذلك, இப்போ உங்களுக்கு இதை விட சிறந்தது உங்களுக்கு தர போறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்போ சுவனவாசிகள் எல்லாரும் அல்லாஹ்கிட்ட கேட்பாங்க, ஐயு ஷைஇன் அஃதல் மின் ذلك, யா அல்லாஹ் இதை விட சிறந்தது வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வஹில்லு அலைக்கும் ரதீதும் வஹில்லு அலைக்கும் ரிதுவானி வலா அஸ்கது பஅதஹு அபதன், உங்க எல்லாத்துக்கும் நான் என்னுடைய பொருத்தத்தை தரேன், இனிமே எப்பவுமே நான் கோபப்பட மாட்டேன் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுவான். என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. நண்பர்களே, இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுது. சுவனவாசிகள் எல்லாரும் சுவனத்துல இருக்கும்போது அல்லாஹ் தஆலா அவங்க கிட்ட சொல்றான், உங்களுக்கு நான் இதை விட சிறந்தவங்க தர போறேன் அப்படின்னு சொல்லி. சுவனத்துல எத்தனையோ ரஹ்மத், எத்தனையோ அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது இதை எல்லாம் விட சிறந்தவங்க உங்களுக்கு நான் தர போறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி அவனுடைய ரிதுவான், அவனுடைய பொருத்தத்தை அல்லாஹ் தஆலா சொன்னான். இதன் மூலம் நமக்கு தெரியுது நண்பர்களே, இது எல்லாம் விட அல்லாஹ்வுடைய பொருத்தம் ரொம்ப மேலானது அப்படின்னு சொல்லி இது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், இந்த ஆயத்து தௌபா சூரால பதிவு செய்யப்படுது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் மிக மேலானது என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான் நண்பர்களே. இன்னும் அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, இவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், இன்னும் அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ சோதனைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தஆலா இந்த சஹாபாக்கள் பொருந்திக் கொண்டார்கள் நண்பர்களே. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய பொருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது, எல்லாரும் அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் நண்பர்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், நிச்சயமா அல்லாஹ் தஆலா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், அஹப்ப கௌமன் இப்தலாஹும், நான் பிரியப்பட்ட கூட்டத்தை நான் சோதனைகளை கொண்டு சோதிப்பேன் என்பதாக. ஃபமன் ரதிய ஃபலஹு ரதிய, யார் அந்த சோதனைகளை பொருந்திக் கொண்டார்களோ அவர்களுக்கு நான் என்னுடைய பொருத்தத்தை தருவேன். அதே ஃபமன் சஹித, யார் அதை கோபித்துக் கொண்டார்களோ ஃபலஹு சஹித, அவர்களுக்கு நான் என்னுடைய கோபத்தை தருவேன் என்பதாக சொன்னார்கள் நண்பர்கள். இந்த ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்படுது. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 40 நாட்கள் வரை அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 40 நாட்கள் வரை எந்த வகையும் இறக்கவில்லை. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், குர்ஆன்ல ஒரு சூரா இறக்கி வைக்கிறான். வல்லஹா, உட்பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக, உன்னுடைய ரப் உங்களை கைவிடவில்லை, வமா தலா, இன்னும் உங்களை இரக்கவும் இல்லை, இன்னும் உங்களை வெறுக்கவும் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் நண்பர்களே. இதன் மூலம் நமக்கு தெரிகிறது அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவை பொருத்தத்தை தேடி இருப்பார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சத்தியம் செய்த ஒரு சூரா இறக்கி வைத்திருப்பான் என்று.
அதனால் நாமும் அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை தேடி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி